நான் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளிப்பிங் கஸ்டமர் பிடிக்கிறேன்றது இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பீப்பிள் எங்கிட்ட கேட்கும்போது எப்படி ப்ரோ கிளைண்ட் பிடிக்கிறீங்க, எப்படி ப்ரோ ஒரே நாளுக்கு 3-4 கால் எப்படியாவது பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ சே லைக் த மோர் ஐஸ் யூ கெட், த மோர் கால்ஸ் யூ கெட், த மோர் கால்ஸ் யூ கெட், த மோர் கஸ்டமர்ஸ் யூ க்ளோஸ் அப்படின்றது. ஸோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதோட கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு கால் நம்பர் ஃபோன் நம்பர் தருவாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் பேச முடியும். ஸோ அதுக்கப்புறம் அத்தனை பேர்கிட்ட பேசினா ஒரு 50 பேர்கிட்ட பேசினா ஒருத்தர் க்ளோஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் அது ஒர்க் ஆகும். திஸ் இஸ் ஹவ் த பேசிக் ஃபனல் யூஸ் டு ஒர்க். இதோட நான் 5 ஆப் சொல்கிறேன் விச் ஐ யூஸ் ஃபார் ஃபிளிப்பிங் டு கெட் கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வேர்ஸ்ட்லேருந்து பெஸ்ட் வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 99 acres. ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் ஒரு ஆட் போஸ்ட் பண்ணிருக்கும் போது ஒரு வீட்டுக்கு இதில் ஏன் நான் மெயின் ரீசன் சொல்கிறேன்னா ஐ யூஸ் டு கெட் மோஸ்ட்லி கால்ஸ் ஃப்ரம் ஓனர்ஸ். ஸோ ஓனர்ஸ் இல்லைனா கஸ்டமர் டீலர் இல்லாத பீப்புள் தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. செகண்ட் வந்து ஒரு ஆடுக்கு மேலே நம்ம போனோம்னா நம்ம காசு பே பண்ணி ஆகணும். நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆடே போஸ்ட் பண்ண முடியாது, பே பண்ணி தான் போட முடியும். அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் என்னன்னா இந்த லொகேஷன் அப்படின்றது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதை தாண்டி நம்ம வேற லொகேஷன்லாம் வீட்டுக்கு போத்தோம்னா அதில் வராது. இந்த லொகேஷன் இங்கே இல்லை, அவைலபிளாக இருக்கல, நீங்கள் இந்த கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட பேசணும், இந்த பேமெண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லைக் அந்த இது வாங்க அது வாங்க அது வாங்குன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதில் யாராவது வியூ பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எஸ்எம்எஸ்க்கே அவங்க ஃபோன் நம்பரோட வந்துடும். இந்த நம்பர்லேருந்து இவங்க வந்து உங்கள் ஆடை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பர் அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேசலாம். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்புக்கு ஐ வில் ஜஸ்ட் கிவ் 1 star. Both is quicker. இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்குது. லைக் டேட்டா என்ட்ரி இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இந்த ஜாப் இருக்குது, இந்த ஊரில் இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லி எனக்கு தேவையில்லாதெல்லாம் அது வருது. செகண்ட் நம்ம போஸ்ட் பண்ணுற ஆடுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து லைக் கால்லாம் வந்து அது ஃபுல்லாகவே போயிடுது. எங்கே இருக்குது, யார் கால் பண்ண, எப்போ மெசேஜ் பண்ணால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ தேர்ட் இஸ் இதுவும் சர்டன் பிளேசஸில் வந்து இது அவைலபிளாக இல்லை, இந்த லொக்கேஷனுக்கு இது அவைலபிளாக இல்லை அப்படின்றது மாதிரி வரும். அதுக்கப்புறம் தேர் ஆர் சம் பேக்கேஜஸ், உங்களுக்கு நிறைய ஆட் பண்ணணும், இந்த பேக்கேஜ் பண்ணணும், எல்லாருமே அது தரதான். அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம நிறைய ஆட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே டைமில் நான் ஒரு 3-4 ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் கால் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் 10க்கு 3 and 4 அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேட்டில் வந்து கால் ரேட் வரும். பிகாஸ் நிறைய பீப்புள் ஜென்யூனாக வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த ரேட்டில் இருக்கா, இந்த பட்ஜெட்டில் இருக்குமா, இந்த லொக்கேஷன் இருக்கா, இந்த பிஎஸ்கே இவ்வளோ பிஎஸ்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்டு they used to call us லைக் ஓரளவு கால் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு குவிக்கர்லேருந்து ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு நியர்லி 7 to 8 people அவ்வளோதான் நான் பேசியிருப்பேன். அதுக்கு மேலே நான் காலில் பேசினது இல்லை. ஒரே ஒரு கிட்ட தான் நான் வீடு எது காத்திருக்கேன். ஸோ இந்த ஆப்புக்கு வந்து நான் 2 stars தரேன். தேர்ட் பிளேஸ்ல இருக்குது OLX. என்ன ஒரு விஷயம்னா நம்மளால ஒரே ஒரு ஆட் தான் போட முடியும். அதுக்கப்புறம் 120 days கழிச்சு தான் இன்னொரு ஆடே போட முடியும் ஃபார் ஃப்ரீ. அது வந்து லிட்டரலி லைக் 4 months நம்ம வெயிட் பண்ண ஒரு ஆட் போடுறதுக்கு. அண்ட் செகண்ட் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பே பண்ணி வாங்கணும்னா அது வந்து பல்க் பேக்கேஜாக இருக்குது. லைக் இஃப் லெட்ஸ் 2000-3000 கொடுத்து வாங்கினா யூ ஷுட் ரன் 5 ads. அதுவும் 30 daysக்குள்ளே நீ முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு லிட்டரலி நான் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு ஆட் வாங்கிக்கிறேன். லைக் 1000 rupees கூட ஒரு ஆட் வாங்கிக்கிறேன், இல்லை 500 கூட ஒரு ஆட் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி 5 ஆட் வாங்கிக்க ஒரே நேரத்தில் இவ்வளவும் போட்டுடணும், 30 நாளுக்குள்ள போட்டணுன்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் கால் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு லோ பட்ஜெட் ஹவுசஸ் வில் ஒர்க் இன் திஸ். லைக் இந்த 50 கீழே 40 கீழே இருக்கிற வீடெல்லாம் வந்து இதில் நல்லா கிளிக் ஆகும், டக்கு கால் ரேட் வருது. இது ஒரு 50க்கு மேலே 60க்கு மேலே அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடோட ஃபோட்டோஸ்லாம் போடும்போது கால் ரேட் லைக் 10க்கு 2, 1 அப்படி தான் கிடைக்குது. மெசேஜே வராது. அந்த ரேட்டில் போட்டிங்கன்னா மெசேஜே வராது. நான் ரொம்ப பார்த்தேன். லைக் 50க்கு கீழே 40க்கு கீழே போடும்போது we used to get லைக் நிறைய மெசேஜ் வந்துச்சு. லெட்ஸ் சே லைக் இதுக்கு வந்து 10 out of லைக் 6 அந்த மாதிரி வரும். இதே நான் வந்து 30க்கு கீழே 20க்கு கீழே இந்த 20 ரேட்லலாம் போடணும்னு வச்சுக்கோங்க. I used to get like 9 out of 10 மெசேஜஸ் மேலே மெசேஜ் வரும். இதுக்கு வந்து நான் 3 stars தரேன். செகண்ட் பிளேஸ் இருக்கிறது ஃபேஸ்புக். நம்ம வந்து நிறைய பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். நானும் யூஸ் பண்ணதே இல்லை. இதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் வி ஹேவ் மெட்டா ஆட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணியிருக்கு. வி கேன் ஜஸ்ட் ரன் ஆட்ஸ் தேர். அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டூ இட். பட் அது பே பண்ணும், அது விட்டுருங்க. செகண்ட் இதில் எவ்வளோ ஆட் போடலாம்னா யூ கேன் ஐ டோன்ட் நோ, ஐ போஸ்ட் 5 ads சம்திங். இதில் வந்து நிறைய மெசேஜ் வருது. லைக் மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கும், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் போஸ்ட் தட். அதில் வந்து நிறைய மெசேஜ் வரும். நிறைய பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. யூ கேன் ஜஸ்ட் டாக் டு தெம். தேர்ட் வந்து இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா யூ கேன் ஜஸ்ட் லிஸ்ட் டு எவ்வளோ குரூப்ஸ் இருக்கோ அதை எல்லாருமே ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த குரூப்பில் லெட்ஸ் சே இப்போ 10,000 people அந்த குரூப் அட்மின் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் இருந்து உங்கள் போஸ்ட் வச்சுன்னா 10,000 people 5,000 people பார்த்தாலும் 1,000 people இன்ட்ரெஸ்ட்னாலும் 500 people உங்ககிட்ட காலில் பேசினாலும் 100 people வந்து பார்க்குற அளவுக்கு லெட்ஸ் சே 10 people வந்து பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதா? ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் டேக் லைக் 10 groups 10,000 followers இருக்கிற மாதிரி அவங்க இதில் போய் ஜாயின் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணிட்டீங்கனால இது போகலாம்.
ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது ஃபார் ஃபேஸ்புக். லாஸ்ட்லி நீங்கள் வந்து ஃப்ளிப்பிங் வந்து ஃபோக்கஸ் தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது செல் பண்ணணும், வேறு ஏதாவது ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து மெட்டா ஆட்ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸோ ரன் இருக்குது. ஸோ அதை லேர்ன் பண்ணினால ஓரளவுக்கு நல்லா லீட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் வை ஐம் கீப்பிங் இட் இஸ் இன் செகண்ட் பிளேஸ். அண்ட் இதுக்கு வந்து ஐம் கிவிங் 4 stars. ஸோ நம்பர் 1ல இருக்கிறது இன்ஸ்டாகிராமில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. வி ஜஸ்ட் டோன்ட் யூஸ் இட். ஏன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸாக போட்டால் இப்போ நிறைய பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான். ஸோ அதில் இப்போ 2 மாதம் முன்னாடி என்னோட பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு லிட்டரலி 95,000 கிட்ட வியூஸ் கொண்டு வந்தேன். ஸோ லெட்ஸ் சே இஃப் யூ ஸ்டார்ட் அ பேஜ் லைக் போஸ்ட் வீடியோஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட், ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க, அதுலேருந்து வியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே 1 lakh வியூஸ் கிட்ட எடுத்துட்டீங்க. அதுலேருந்து லைக் 100 பீப்புள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி 10 பீப்புள் வந்து நேரில் பார்த்து 5 பீப்புள் வாங்கினாங்க. 1.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 5 பீப்புள் வாங்கினாங்க, 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் ரூபாய் பை ஜஸ்ட் போஸ்டிங் வீடியோஸ் வித்தவுட் ஸ்பெண்டிங் அ சிங்கிள் ருப்பி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஃப்ளிப்பிங் வீடு மட்டும் கிடையாது. ஏன் நான் வீடு பற்றி சொல்கிறேன்னா, ஐ யூஸ் டு சே டூ திஸ். அதனால நான் சொல்கிறேன், எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல வீடியோ எடுங்க, நல்லா எடிட் பண்ணுங்க, நல்லா போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கண்டினியூஸாக இருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்ல வியூஸ் வருதுன்னா அதை அப்படியே விடாமல் பண்ணிட்டே வாங்க. மெசேஜ் வரும், யூ ஜஸ்ட் நீட் டு டாக் வித் தெம். லைக் மெசேஜ் வந்துச்சுன்னா டோன்ட் கிவ் யுவர் நம்பர், லைக் அப்படியே கொடுத்துருங்க. அவங்க என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இந்த பட்ஜெட்டில் ரேட்டு சொல்லுங்கள், இந்த ஏரியா சொல்லுங்கள், இந்த ஸ்கொயர் ஃபீட் சொல்லுங்கள், ஓகே அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சுனாங்கன்னா யூ கேன் கிவ் யுவர் நம்பர் ஆர் ஆஸ்க் தேர் நம்பர். அவ்வளோதான். இவ்வளோ பண்ணாலே போதும், யூ கேன் ஜஸ்ட் மேக் மணி ஃப்ரம் திஸ். ஸோ இதனால இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து 4.5 stars தரேன். இந்த 5 ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் மை ஃப்ளிப்பிங் சர்வீசஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஆப் நான் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், செஸ்.